H1B விசாக்கள் தொடர்பான நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் TCS தலைமை நிர்வாக அதிகாரி கிருத்திவாசன் அது குறித்து முக்கிய விஷயத்தை பேசியிருக்கிறார். 2025ஆம் ஆண்டில் அமேசான் நிறுவனத்திற்கு பிறகு H1B திட்டத்தின் இரண்டாவது பெரிய பயனாளியாக TCS உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் 5000த்திற்கும் மேற்பட்ட H1B விசாக்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. என்ன விவரம் என பார்க்கலாம். அமெரிக்காவில் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஊழியர்களை பணிக்கெடுப்பதற்கான H1B விசா கட்டணத்தை $1,00,000 அமெரிக்க உயர்த்தி அந்த நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இதனையடுத்து தற்போது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனம் அமெரிக்காவில் அதன் பணியமர்த்தல் கொள்கை குறித்து தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நிதியாண்டில் அந்த நிறுவனம் எந்த புதிய H1B ஊழியர்களையும் பணியமர்த்தாது என்பதை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கிருத்திவாசன் உறுதிப்படுத்தியுள்ளார். TCS நிறுவனம் இப்போது திறமையாளர்களை உள்ளூரில் பணியமர்த்துவதில் கவனம் செலுத்துவதால் விசா அடிப்படையிலான ஊழியர்களின் பயன்பாடு படிப்படியாக குறையும் எனவும் கூறியிருக்கிறார். TCSன் 32,000 இருந்து 33,000 அமெரிக்க தொழிலாளர்களில் தோராயமாக 11,000 பேர் தற்போது H1B விசாக்களில் உள்ளனர். மீதமுள்ளவர்கள் மற்ற வகை விசாக்களில் உள்ளனர். உள்ளூர் பணியாளர்களின் பங்கேற்பை நாங்கள் படிப்படியாக அதிகரித்து வருகிறோம். ஏனெனில் புதிய வகையான திட்டங்கள் மற்றும் AI செயல்பாட்டுக்கு வருவதால் பணிமுறை மாறிவிட்டது. அங்கு நீங்கள் வாடிக்கையாளருடன் பணியாற்ற வேண்டும் மற்றும் பல்வேறு திறன் தொகுப்புகளும் தேவை என்று கிருத்திவாசன் பேசியிருக்கிறார். H1B விசாவை சார்ந்து நிறுவனம் இயங்கவில்லை, அது இல்லாமலும் இயங்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா செல்ல வேண்டும் என நினைக்கும் ஊழியர்களுக்கு ஷாக் கொடுத்து இருக்கிறது. 2025ஆம் ஆண்டில் H1B திட்டத்தின் இரண்டாவது பெரிய பயனாளியாக TCS உள்ளது. 2025இல் மட்டும் 5,000த்திற்கும் மேற்பட்ட H1B விசாக்கள் வழங்கப்பட்டு அமேசானுக்கு அடுத்த இடத்தில் உள்ளது. TCS சமீபத்தில் தனது பணியாளர்களை 2% குறைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. TCS நிறுவனத்தில் பெருமளவில் பணிநீக்கம் செய்யப்பட்டதை பற்றி கிருத்திவாசனிடம் கேட்டபோது 3 முதல் 6 மாதங்கள் வரை பெஞ்சில் இருந்தவர்கள் மற்றும் குறைவான செயல்திறன் கொண்டவர்கள் என 2 வகை ஊழியர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக கிருத்திவாசன் விளக்கியிருக்கிறார்.